வணக்கம் நண்பர்களே, வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட போகிறோம். அது வந்து நோவந்த நோவியில் வந்து நமக்கு 7% டிஸ்கவுண்ட் தரேன் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு 150 ரியாஸுக்கு பெட்ரோலை ஃபில் பண்ணுவோம். அதுக்கு எப்படியும் ஒரு 6 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 6 ரூபாய்ங்க 6 ரியாஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே பிரேசில் முழுவதுமே கதவு எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலில் தான். கிட்டத்தட்ட இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிமோட்டு கொடுக்குறேன், கதவு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே சாதாரணமாகவே எல்லாருமே ரிமோட்டில் தான் வச்சுருப்பாங்க. கதவு இந்த ரோட்டில் நின்று ஓப்பன் பண்ணுற வேலை கிடையாது. சின்ன கதவாக இருந்தாலும் டக்குன்னு ரிமோட்டை அழுத்துவாங்க, கையிலே வச்சுருப்பாங்க ரிமோட் கண்ட்ரோலு. டக்குன்னு கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, டக்குன்னு உள்ளே போயிட்டு டக்குன்னு லாக் பண்ணுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே ரிமோட்டு தான். இப்போ உங்களுக்கு காமிச்சு பாருங்கள். இப்போ நான் டோரை க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ரிமோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு நம்ம லேட்டாக வந்தாலும் இங்கே வந்து ஏரியா ஆபத்தான ஏரியா, அனாவசியமாகலாம் வெளியில் நடமாட முடியாது. நைட் டைம் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ வந்து நம்ம வரதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாதுங்க மாதிரி டக்குன்னு உள்ளே வந்து ரிமோட்டில் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். நான் இது ரொம்ப நாள் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி ரிமோட் வந்துடுச்சா? இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம பெட்ரோல் போடுறதுக்காக போகிறோம். பெட்ரோலை போடுறோம், ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு 30 பயணத்தை முடிக்கணும், அதான் நம்ம இலக்கு. இறைவன் துணையோட முடிக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கேஸ் லைன் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் பிஸியாக இருக்குது போஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே. நம்மால் அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே நிறுத்துவோம். நண்பர்களே, 150 ரியாஸ்க்கு பெட்ரோல் போட சொன்னேன். நான் எப்பவும் பணம் வசூல் பண்ண மாட்டேன். ஆனால் நேற்றுக்கு பயணத்தில் வந்து உபேர் எப்படி இது பண்ணாங்க, ஒரு பயணம் வந்து அவங்க கேஷ் தான் கொடுப்பேன்னாங்க. சரின்னு வாங்கிட்டேன் 40 ரியாஸு. இப்போ அதை இப்போ பெட்ரோலில் கழிச்சிடுவேன். ஏன்னா இங்கே நான் பணம் வாங்குறதே கிடையாது. பணம் வாங்குறது ரொம்ப ஆபத்தானது. இங்கே கேஷ் கையில் வச்சுருக்கிறது ஆபத்தானது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கார்டு தான், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இதை நான் யாருக்கும் ப்ரமோட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கேஷ் வாங்குறதே கிடையாது. எந்த பயணத்துலையும் பணம் வாங்குறது பயணமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைனில் பேசஞ்சர்ஸ் வந்து உபேருக்கு பே பண்ணிடுவாங்க, உபேர் நமக்கு பே பண்ணிடுவோம். ஸோ அதான் பெட்டர். ஸோ டிஸ்கவுண்ட் vai ser o quê? Vai ser débito ou Pix? டெபிட். Débito 9 LK. கோடை பார்த்துட்டு போயிருக்காரு. இப்போ போய் அதில் ஆப்ரேட் பண்ணுவார். இதில் மெசேஜ் வந்துடும். 99 ஆஃபர் 1 மாதத்துக்கு இருக்குங்க, 7% பெட்ரோலுக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. கிட்டத்தட்ட நமக்கு 150 ரியாஸ் மாதத்துக்கு சேவ் ஆகுது மினிமம். நான் வந்து போன மாதம் 40-45 பயணம் தான் பண்ணேன் 99ல். ஆனால் நமக்கு டெய்லி 5 ரூபா வீதம் மாதம் 150 ரியாஸ் நமக்கு மிச்சமாகுது. அனைவரும் பயன்படுத்திக்கங்க நண்பர், நல்லா இருக்குது. நான் இப்போ நேற்றுக்கு ஒரு 2 பயணம் பண்ணேன் 99ல். 2 கிலோமீட்டருக்கு 2 ரியாஸ் கிடைக்குது, நல்லா இருக்குது. 2 பயணம் தான் பண்ணேன், பேலன்ஸ் உபேர் தான் பண்ணேன். இருந்தாலும் இது ஓகே, பண்ணலாம். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. நீங்களும் இந்த ஆஃபர் பாருங்கள். பேக்மெண்ட் போஸ்ட் கேசலினா வேலிடேட் கோம் சக்ஸஸ் இது வந்துடுச்சு. இப்போ நமக்கு அந்த கோடு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுங்கிறது டிஸ்பிளேயில் வரும், அதையும் காட்டுறேன். 145.95 நான் பே பண்ணணும். ஸோ குட். 5 ரியாஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம் தானே. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். 145.95 கொடுக்கணும். 40 ரூபா இருக்குது. சரி, 40 ரியாஸ் இருக்குது. 45,900.
10, 20, 40. Então vai ser 105, 900, né? சேம் É. Já havia? Não. Obrigado, viu? போஞ்சியா பெட்ரோல் போட்டாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்தது இன்னும் பயணம்தான். ஹால்ஸ் மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பூரா ஓட்டுறதுக்கு எளிதாக இருக்கும். நண்பர்களே, என்னோடய வேலையை எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ பயண கோரிக்கை வந்தோன்னே அக்செப்ட் பண்ணி பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு கோரிக்கை கூட வராமல் இருக்குது. என்னன்னு தெரியல. ஏர்போர்ட் நிலவரத்தை பார்க்குறேன். ஏர்போர்ட்டில் 6 கார் தான் இருக்குது. நிலவரத்தை பார்க்குறேன். இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 7 கிலோமீட்டரு. வேஸ்ட்டாக எதுக்கு 7 கிலோமீட்டர் போகணும்? இங்கேயே நமக்கு பயணம் கிடைக்கும். ஏர்போர்ட்டுக்குன்னு பயணம் கிடைத்தால் நம்ம பயணம் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி ரிட்டர்ன் ட்ரிப் எடுக்கலாம் இல்லையா? இங்கேருந்து இதுக்காக நம்ம ஏர்போர்ட் போய் பிக்கப் 7 கிலோமீட்டர் ஓட்டணும்னு ஒன்றும் இல்லை. இங்கே லோக்கல் ட்ரிப்ஸே வரும் நிறைய. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கிலோமீட்டருக்கு 2 ரியாஸ் கிடைக்கிறப்ப கணக்கு பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு மெயின்டெனன்ஸு, கார் டியூவு, நம்ம சேலரி எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஆயிரம் இருந்தாலும் காலையில் நம்ம ஹரிவராசனம் கேட்குறதுங்கிறது உண்மையிலுமே எனக்கு உடனே மனசு சபரிமலையிலே நின்று பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அது நம்ம பாட்டு கேட்கும்போது மனசு இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, கோரிக்கை வந்து விட்டது. ஆனால் இந்த கோரிக்கை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப குறைவாக இருக்குது மணி. வெயிட் பண்ணுவோம். வந்து விட்டது நண்பர்களே, வேலையை ஆரம்பிக்கிறேன். சந்திப்போம். நண்பர்களே, இப்போ அடுத்த பயணி, 2வது பயணியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். முதல் பயணம் இப்போ தான் முடித்தேன். இப்போ 2வது பயணியை வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க. அந்த வண்டி ரிப்பேர் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி ஜீப்பு. நம்ம இதுக்குள்ளே ரைட்டில் போகிறோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. நண்பர்களே, 2 பயணம் முடிச்சாச்சு. 3வது பயணியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பகுதி உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயணி பிக்கப் பண்ணுற இடமும் மாறி மாறி இருக்கும். வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பயணி முகத்தை நான் காட்ட முடியாது. பட் அந்த லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன்.
நண்பர்களே, இப்போ நம்ம 4வது பயணியை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த பகுதி வந்து கொஞ்சம் ஆபத்தான பகுதி. ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த பகுதியில் 24 மணி நேரமும். காலையில், மத்தியானம், நைட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக மொத்தம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஏரியா. இந்த ஏரியா ஃபோர்டலைஸால் சில பகுதிகள் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பகுதிகள். இப்போ நம்ம அங்கே போய் ஒரு பயணியை பிக்கப் பண்ணுறோம். சில இடங்கள்லாம் உள்ளே என்ட்ரி ஆகும்போது காரோட ஜன்னல்லாம் வந்து கீழே இறக்கணும். ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏர் கண்டிஷனரோட போக முடியாது. சில பகுதியெல்லாம் அங்கேயே போட்டிருப்பாங்க, கார் கண்ணாடியை இறக்கி விடுங்க அப்படின்னு. அதெல்லாம் பாதுக்கணும். இப்போ போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 600 மீட்டர் இருக்குது. இந்த ஏரியா வந்து ஜார்ஜம் இராசிமா அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான பகுதி. ஃபோர்டலைஸால் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம இப்போ ஒரு பயணி பிக்கப் பண்ண போகிறோம். நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நைட் நேரமெல்லாம் இந்த சைடு அதிகமாக வரமாட்டேன். காலையில் நேரங்கிறதுனால இன்றைக்கி வந்திருக்கேன். ரொம்ப ரேர் நான் இந்த பகுதியில் வர்றது. இன்றைக்கி வந்திருக்கேன். பார்ப்போம். பயணி நமக்காக காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். டோர் நம்பர் 512, 513, வந்துட்டோம். நண்பர்களே, 4வது பயணியை வெற்றிகரமாக ஷாப்பிங் ரியோமாரில் இறக்கி விட்டாச்சு. அடுத்த பயணத்திற்காக காத்திருக்கிறேன். நண்பர்களே, 5வது பயணியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஷாப்பிங் ரியோமார்லேருந்து பப்பிக்கூ அப்படிங்கிற இடத்துல பயணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டுருக்கேன். இந்த டே 1 ப்ரோக்ராம் வீடியோவில் வந்து ஃபோர்டலைசர் நகரத்தோட முக்கியமான பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு பயணியும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் பிக்கப் பண்ணுறது, வேற ஒரு இடத்துல இறக்கி விடுறது, மறுபடியும் வேற ஒரு இடத்துல பிக்கப் பண்ணுறது, மறுபடியும் வேற ஒரு இடத்துல இறக்கி விடுறது, இப்படியே நகரம் முழுக்க உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் இந்த 3 நாள் காம்படிஷனில்.
நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் கருத்துக்கள், அனைத்து கருத்துக்களையும் நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டே இருப்பேன், ஆர்வமாக படிப்பேன். நீங்கள் கொடுக்குற இந்த கருத்துக்கள், பதில்கள் எல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இப்போது பயணியை பிக்கப் பண்ணுற இடம் வந்து விட்டது. அநேகமாக பயணி ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு பயணியை நெருங்கிட்டோம். சைக்கிளில் பார்த்தீங்களா, இப்போ முன்னாடி வீல் எவ்வளோ குட்டியாக இருக்குது, பின்னாடி வீல் மட்டும் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? Destaque o comprovante para entrada liberada. நண்பர்களே, 5 பயணங்கள் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த பயணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஒரு மாதிரி இருந்துச்சு. இதோ வாழைப்பழம் ஒன்று இருக்குது, சாப்பிடுவோம். வாழைப்பழம் சாப்பிட போகிறேன். உங்களை பார்த்து வச்சுட்டு சாப்பிட்றது நல்லா இருக்காது, அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். நண்பர்களே, 6வது பயணம், 6வது பயணியை பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறேன். நண்பர்களே, 5 பயணிகளை இறக்கி விட்டாச்சு. நண்பர்களே, 6வது பயணியை பிக்கப் செய்வதற்காக போயிட்டுருக்கேன். பயணி இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, ஐ ஆம் ஹியர்.
அப்படின்னு. ஓகே அப்படின்னு மெசேஜ் போட்டேன். இப்போ அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். எல்லா பயணிகளும் ஒரு பயணம் முடிஞ்சோன்னா அடுத்த பயணி பிக்கப் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரு வருது பிக்கப் பண்ணுறதுக்கு. சில நேரங்களில் நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா நைட் நேரம் அந்த மாதிரி பிக்கப் பாயிண்ட்டு சும்மா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் கிடைக்கும். காலையில் நேரம் அந்த மாதிரிலாம் வந்து ஆளுக்கும் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. எவ்வளோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வேறு தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. பிக்கப் கணக்கு 2 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணுறோம், 2 ரியாஸ் கிடைக்கணும் 3 ரியாஸ் கிடைக்கணும் அப்படி பார்க்க முடியாது. ஆவரேஜாக தான் நம்ம கணக்கு போட்டு பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். அது பேலன்ஸ் ஆகிடும். ஈவினிங் நம்ம ஒர்க்கு முடித்து பார்க்கும்போது கிலோமீட்டர் கணக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்காக ஒவ்வொரு பயணமும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் திட்டம் போட்டு வெயிட் பண்ணோம்னா நேரம் கடந்துகிட்டே இருக்கும். நம்மளால் நம்ம இலக்கை அடைய முடியாது. குறிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து 30 பயணம் பண்ணி ஆகணும். இப்போ தான் 5 பயணம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 5 பயணம் முடிச்சிட்டோம். பாசிட்டிவாக தான் நினைக்கணும். 5 பயணம் முடிச்சிட்டோம். இன்னொரு 10 பயணம் பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்புறம் ஈவினிங் ஒரு 15 பயணத்தை பண்ணுறோம். அவ்வளோதான். எதையுமே பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணோன்னா நல்லதே நடக்கும். இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ டே 1 டே 2 டே 3 பார்த்தோன்னே நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஒரு 200 மீட்டர் இருக்குது பயணியை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஓகே நண்பர்களே, 6 பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சுது. இப்போ 7வது பயணியை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சுது. இப்போ அப்படியே கிளைமேட் மாறிச்சு. இது நல்லாயிருக்கு. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து சட்டப்பேரவை, சியரா மாநிலத்தோட சட்டப்பேரவை அசம்பிளி. உங்களுக்கு சைடு வியூ பாருங்கள் அப்படியே வீடியோவில். பேசஞ்சர் அங்கே தான் இருக்காங்க, அசம்பிளியில் இருக்காங்க. நமது 7வது பயணி ஃபோர்த்தலேசா சட்டப்பேரவை, ஃபோர்த்தலேசா அசம்பிளியில் பிக்கப் பண்ண போகிறோம். கட்டடங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் அலுவலகம் தான். எல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆஃபீஸ். ஏன்னா இங்கே செக்ரட்டரி இருக்கிறதுனால இந்த ஏரியா முழுவதுமே ஒரு நம்ம கண்டோன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி நல்ல ஒரு பாதுகாப்பு. அது அதிகபட்ச பாதுகாப்பு தான ஒரு ஏரியா அது.
டிராஃபிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டவரெல்லாம் வந்து சட்டப்பேரவைக்குள்ளே இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த செவுரு, பெரிய செவுரு தெரியுது பார்த்தீங்களா? பெரிய செவுரு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போனோன்னு தெரியும் உங்களுக்கு. பயணி பொறுமை இழந்து முன்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். காரை பார்த்துட்டு நம்புகிறேன். டிராஃபிக்காக இருக்கிறதுனால அவங்களே நடந்து வராங்க. செவரு தான் சட்டப்பேரவை. இப்போ நம்ம இடது பக்கம் திரும்பினோன்னா என்ட்ரன்ஸ் வரும். 4 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் இந்த சைடு வரும். வேகமாக பயணி நடந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களே நண்பர்களே, இப்போ நம்ம வெற்றிகரமாக 8வது பயணியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இந்த பகுதி வந்து அதிகமான பணக்காரங்க வசிக்கிற பகுதி. அதிகமான அப்பார்ட்மெண்ட்டு, அதிகமான வணிக கட்டிடங்கள் எல்லாமே இந்த பகுதியில் அதிகம். கல்லூரி, அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைனாக அப்பார்ட்மெண்ட், பெரிய 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 அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். பாருங்கள் அந்த சைட்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். சுற்றி எப்படி காட்டுறது இல்லை வீடியோ. என்னை சுற்றியே அப்படியே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது.
பையனை பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். நண்பர்களே, 8 பயணம் முடிச்சிட்டோம். இப்போ 9வது பயணம். பயணி ஏர்போர்ட் போகணும். அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஏர்போர்ட் போகிறோம். இந்த 8 பயணம் முடிச்சோன்னா 9வது பயணம் ஏர்போர்ட் சவாரி கிடச்சிது. இப்போ அவங்கள போய் பிக்கப் பண்ணுறோம். ஃபோர்ட்டலைசா முழுவதுமே நல்ல மழை. சியரா இப்போ இந்த மாதம் இப்போ 2 நாளாக தான் பகலில் மழை இல்லை, நைட்டு மழை. அதனால் எல்லா பக்கமும் நிறைய பள்ளம். ஓகே நண்பர்களே, பயணி பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். நண்பர்களே, 9 பயணம் முடிஞ்சது. பயணி ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டேன். நான் அடுத்த பயணத்துக்காக ஏர்போர்ட்டில் காத்திருக்கேன். பயணி வந்து ரொம்ப அவசரம். 15 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கரெக்டாக 15 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி. எனக்கு 5 ரியாஸ் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. கரெக்ட் டைம் கொண்டு வந்து விட்டேன். ஸோ இந்த மாதிரி சிறு சிறு நிகழ்வுகள்லாம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ப்ரமோட் பண்ணுறது தானே. நண்பர்களே, நம்முடைய 10வது பயணி பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு போகிறேன். வெற்றிகரமாக உங்களுக்கு இன்னைக்கு ஏர்போர்ட் வியூ காட்ட போகிறேன். ஃபோர்ட்டலைசா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. Pressione o botão. Retire o ticket. Bem-vindo. இங்கே வந்து ஸ்பீடு லிமிட் வந்து 30 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேலே போனோம்னா கேமரா இருக்குது. பேசஞ்சர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. மெசேஜ் அனுப்பிச்சேன், உபேர் பார்க்கிங்க்கு வந்துருங்க அப்படின்னு. பார்க்கலாம். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, தெரியுது ஜிபிஎஸில். இதுதான் மக்களை ஃபோர்ட்டலைசா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த பராமரிப்பு பணியெல்லாம் கொஞ்சம் நடக்குது. நம்ம வந்து இப்போ உபேர் பார்க்கிங் பகுதிக்கு போகிறோம். ஓ காட், பயணி அனைமா கேட் நம்பர் 2ல் இருக்காரா? கேட் 6 வாங்க என்ன. பேசஞ்சர் வந்துட்டாங்க.
நண்பர்களே, 10வது பயணியை வெற்றிகரமாக அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டேன். இப்போ 11வது பயணியை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். மரப்போங்கா டு அல்தியோத்தா. 33 ரியாஸ் வாடகை, நல்ல வாடகை. அதே மாதிரி எனக்கு இப்போ ஏர்போர்ட்லேருந்து ஜோசே வால்டர் 37 ரியாஸ் கிடச்சி. 10 கிலோமீட்டர் 37 ரியாஸ். அருமையான ஒரு வாடகை. அது முடிஞ்சோடனே இப்போது மரப்போங்கா, ஜோசே வால்டர் மரப்போங்கா 2 கிலோமீட்டரு. இப்போது மரப்போங்காலேருந்து அல்தியோத்தா சிட்டிக்கு 33. ஸோ குட். பட் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஜோசே வால்டர் இந்த சைடு இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஏரியாலாம் நைட் டைம்னு இல்லை, 24 மணி நேரமும் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான். எனவே இறைவன் நமக்கு துணை இருப்பார். நாம் இப்போ நம்ம பயணத்தில் 11வது பயணியை பிக்கப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட இலக்கு 30 பயணம் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம 30 பயணத்தை முடிச்சாகணும். அப்போ தான் 3வது நாள் 90 பயணத்தை முடிக்க முடியும். எனிவே பயணி இருக்கும் இடத்துக்கு வந்துட்டேன். அவங்கள இறக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் சந்திப்போம். சரிங்களா? பயணி காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எண்பது அடி. வந்துட்டாங்க. நண்பர்களே 12வது பயணியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். 12வது பயணியை ட்ராப் பண்ணோன்னே மதிய பயணத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு பசிக்குது. மணி 2:30 மணி ஆச்சு. 2:40 ஆச்சு. பசி எடுக்குது. இங்கே எல்லாமே நார்மலாக பிரேசிலை பொறுத்த வரைக்கும் 12 மணி 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஆனாலும் நான் இந்தியாவில் இருக்கும்போது எப்போவும் 3 மணி 3:30 தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு பசி எடுக்கிறது தாமதமாக எடுக்குது. ஆனால் இங்கே நார்மலாக வந்து 12-12:30க்கெல்லாம் பசிக்குதுன்ட்டு சாப்பிட்ருவாங்க. ஆனால் நான் வந்து நம்ம ஊருக்காரங்கிறனால எனக்கு வந்து 3 மணிக்கு சாப்பிட்டாலும் செட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் அப்படியே சாப்பிட்டு பழகினதுனால டெய்லி 3 மணிக்கு தான் லஞ்சு சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. அதனால் பயணி பிக்கப் பண்ணுற இடம் வந்துருச்சு. அவங்கள இறக்கி விட்டுட்டு மீண்டும் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. 12 பயணம் இப்போ நம்ம நிறைவு பண்ணிட்டோம். பசி எடுக்குது, அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் நைட்டு ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம் வேலையை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால ரொம்ப பிஸியாக இருக்கும். நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் கூட வேலை செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஸோ எனிவே 30 பயணத்தை இன்றைக்கி முடிச்சாகணும். 3 நாள் தான் இருக்குது. 90 பயணத்தை முடிச்சிடலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. இப்போ இந்த லஞ்ச் பிரேக் வரைக்கும் உண்டான வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அனுபவம் புது அனுபவம் எனக்கும். இப்படி ஒரு கோர்வையாக ஒரு லென்த்தான வீடியோ நானும் பண்ணதே இல்லை. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்டில் தான் நான் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ பண்ணுங்கள். அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த உபேர், நம்ம நாட்டில் டிரைவருங்க வேலை செய்கிறவங்க, உபேர் வண்டி ஓட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களோ யாராவது சொந்தக்காரங்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்களுக்கும் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனிவே மீண்டும் சந்திப்போம். நமஸ்தே.